மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை அரசு தடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேட்டூர் அணைக்கு வரும் உபரி நீரை சரபங்கா திட்டப்படி நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக சரபங்கா திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்திருக்கிறார். வறண்ட பகுதிகளுக்கு பாசன வசதி அளிக்கும் சரபங்கா திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை அரசு தடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மேட்டூர் அணை விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் மேட்டூர் அணைக்கு வரும் மழைக்கால வெள்ள உபரி நீரை நீரோற்று திட்டம் மூலம் சரபங்க நிலை ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை முடிக்காத திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது தலைமையிலான அரசில் பல மக்கள் நலத்திட்டங்கள் துவங்கப்பட்டது. மேட்டூர் அணை நிரம்பி 120 அடியை கடந்தவுடன் வெளியேற்றப்படும் உபரி நீர் கடலில் கலந்து வீணாகும். அச்சமயத்தில் மேட்டூர் அணைக்கு வரும் மழைக்கால வெள்ள உபநீரை நீரோற்று பாசனம் மூலம் சேலம் மாவட்டத்தில் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள வறண்ட 100 ஏரிகளுக்கும் நீர் வழங்கும் திட்டத்தை சுமார் 565 கோடி மதிப்பில் செயல்படுத்த திட்டமிட்டு கடந்த 2020ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மொத்தம் உள்ள 100 ஏரிகள் நிரம்பி சுமார் 4300 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் 100 ஏரிகளை சுற்றியுள்ள சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து ஆயிரக்கணக்கான கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் நீர் செறிவு பெறும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த பணிகளை வேகப்படுத்தாமல் கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிற அவர் போர்க்கால அடிப்படையில் இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.